தண்ணியை வேற காய போட்டுட்டு வந்தேன். எடுத்து குளிக்கிறாங்களா என்னன்னு வேற தெரியலையே. சரி, இதை கூட்டி அள்ளி போட்டுட்டு வாசலை தெளிச்சு ஒரு கோலத்தை போட்டோம்னா டக்குன்னு நம்மளும் போய் கிளம்பலாம். இங்கதான் நிறுத்தியா? எங்க வந்தாலும் இந்த வேலை செய்யறத மட்டும் விடவே மாட்டா. 200 ரூபா. சரி. என்ன அக்கா குரல் மாதிரி இருக்கு? அக்கா பத்திரகாளி, என்னக்கா வாரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. உங்ககிட்ட சொன்னா மகா கிட்ட சொல்லிவிடுவேன்னு தான் சொல்லாம கொள்ளாம வந்தேன். ஏக்கா திடீர்னு வந்தோடனே எனக்கு பகீர்னு ஆகி போச்சு. எங்கடா நம்ம அக்கா குரல் கேக்குதேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாம வார, அதுவும் விடியறதுக்குள்ள. ராத்திரி தான் கிளம்புனியா? ஆமா, காலையில கோயிலுக்கு போறேன்னு சொன்னீங்களா, அதுக்கு முன்னாடியே வரணும்ட்டு தான் வேக வேகமா வந்தேன். என்னக்கா நீ தனியா வந்துகிட்டு கொஞ்சமாவது உனக்கு ஏதாவது இருக்குதா? வயசாகி போச்சுன்னு கொஞ்சம் கூட உனக்கு இல்ல நினப்பு? என்னது வயசாகி போச்சா? ஏண்டி ஊருக்குள்ள போய் கேட்டு பாரு, என்ன பார்த்தா வயசானவ மாதிரியே இருக்குன்னு. உன் பையனுக்கு கல்யாணம் ஆயிருச்சு, ஞாபகம் இருக்கா? இப்ப மருமக மாசமா இருக்கு, அது ஞாபகம் இருக்கா? அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். இப்பயும் 10 ஆள் செய்யற வேலைய ஒத்தாளா நான் செய்வேன். மறந்துட்டியா? என்னைய பார்த்தா வயசானவனு யாராவது சொல்லுவாங்களா? அப்பா உங்ககிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாதுக்கா யாராலையும். சரி, எங்க வந்தாலும் விளக்கமத்தை தூக்கிக்கிட்டு வேலையை ஆரம்பிச்சிடுறது. கம்முன்னு ஒரு இடத்துல உட்கார மாட்டேன். கா இவங்களும் பாவக்கா, நம்ம தானே செஞ்சு கொடுக்கணும், வேற யாரும் இருக்கா? செஞ்சு கொடுடி, நான் வேணான்னு சொல்லல, சும்மா கேட்டேன். சரி, கையில என்ன பையலாம்? இதுவா மகா, சந்தோஷ், அப்புறம் அவங்க அம்மா எல்லாத்துக்கும் துணி எடுத்துட்டு வந்திருக்கேன். எதுக்குக்கா இந்த வேலையெல்லாம் பாக்குற? தேவையில்லாம ஏன் இதெல்லாம் பண்ற? நம்ம வீட்ல இருந்து கொடுத்த எந்த சீசனத்தையும் வேணான்னு சொல்லிட்டாங்க. அதுக்குன்னு புள்ள இப்பதான் ஏதோ ஒண்ணு பண்றேன்றாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க நல்லா வரட்டும்ல. நம்மளால முடிஞ்சதை ஏதாவது கொடுத்தா வேணான்றாங்க. இதாவது செய்வோம், அதையாவது ஏத்துக்கட்டும், அதை பார்த்தாவது கொஞ்சம் சந்தோஷப்படுவோன்னு தான். ஐயோ ஐயோ, சரி வா. உள்ள எல்லாம் என்ன பண்றாங்க? சுடுதண்ணி காய வச்சேன், எல்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. நேரத்துக்கு குளிச்சிருப்பாங்க. அப்படின்னா பழைய துணி எதுவும் போட போறாங்க, இந்த புது துணியை போட்டுக்கிட்டோம். வா உள்ள போவோம். இப்போதைக்கு பூ, பழம், காசு, தேங்காய் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இது போதும், வேற எதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பத்திரகாளி, சொல்லுக்கா. என்ன மணியாச்சு, எல்லாம் கிளம்பிட்டாங்களா என்ன? இந்த அவ்வளவுதான்க்கா, வந்துருவாங்க. சாமிக்கு பூசை சாமான் எல்லாம் எடுத்து வச்சுட்டா தானே? இந்த தாம்பளை தட்டுல எடுத்து வச்சதுதான்க்கா. பூ, வாழைப்பழம், தேங்காய், வெத்தலைப்பாக்கு, காசு எல்லாம் வச்சாச்சு. பத்தி சூடத்தை காணோம். ஐயோ, அதையும் எடுத்து வைக்கல, நல்லெண்ணையும் எடுத்து வைக்கலக்கா. ஆமா, இதை மட்டும் எடுத்துட்டு வச்சுக்கிட்டு எடுத்து வச்சாச்சுன்னு இருப்ப. ஷோ ஐயோ, ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா. போற வழியில கடையில வாங்கிட்டு போறது. வீட்டில் இல்லையா? வீட்டில் இருந்ததுக்கா, அதை காலையில பிரிச்சு சாமிக்கு வச்சுட்டேன், சாமி படத்துக்கு வச்சுட்டேன். சரி விடு, போகும்போது வாங்கிக்கலாம். சரிக்கா. சரி, எல்லாத்தையும் கூப்பிடு, மணி ஆகி போச்சு. மகா, எல்லாம் கிளம்பிட்டீங்களா என்னம்மா? மணி ஆகி போச்சு, வரசா வாங்க. அடடா, எல்லாருக்கும் துணி எப்படியோ இருக்குமோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, நல்லா இருக்கு. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு தானே? அண்ணி, இது பிடிக்காம இருக்குமா? எல்லாருக்கும் நல்லா இருக்கு. நீ சரி சரி, மாப்பிள்ளை பிடிச்சிருக்கீங்களா? நெசமாவே சொல்றீங்க. இந்த துணி ரொம்ப அழகா இருக்கு. ஏதோ பெரிய படிச்சவங்க எல்லாம் தான் இந்த மாதிரி எல்லாம் போடுவாங்க. நான் இந்த மாதிரி எல்லாம் போடலன்னு நினைச்சு கூட பார்த்தது இல்ல. நல்லா இருக்குங்க. ஏன்பா அப்படி சொல்றீங்க? நம்மளும் அதெல்லாம் உடுத்தலாம். சரிங்க. சரி, அவ்வளவுதானே, கிளம்புவோமா கோவிலுக்கு? இன்னும் அண்ணி வீட்ல இருந்து யாருமே வரலையே. எமாடி, உமாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டமா, மாமியாருக்கு சமைச்சு வைக்கணும், அதனால நான் அப்படியே கோவிலுக்கு வந்துடுறேன், இங்க வந்து நேரம் ஆகி போயிடும் அப்படின்ட்டா. அதனால நம்ம கிளம்புவோம். சரிங்க. கோவில் பக்கத்துலயே தூரமா? நம்ம மகாவுக்கும் சந்தோஷுக்கும் கல்யாணம் ஆனிச்சுல, அந்த கோவில் தான், இங்க பக்கத்துல தான் இருக்கு. நடந்து போனாலும் போகலாம், ஆட்டோ பிடிச்சு போனாலும் போகலாம். எனக்கு எதுனாலும் வசதி தான், எப்படி வேணாலும் போய்க்கலாம். அக்கா, நடந்தே போவோம்க்கா, அப்பதான் அங்க எல்லாம் இருக்கிறதெல்லாம் பார்த்து பேசிக்கிட்டே போகலாம். சரி சரி, வாங்க கிளம்புவோம். ஏ அன்பு, ஒழுங்கா நில்லு. இப்படி ஆடிட்டே இருந்தா எப்படி தலை சீவுறது? இப்படியே ஆடிட்டே இருந்தா உன்னை விட்டுட்டு நாங்க பாட்டு கிளம்பி போயிருவோம். கம்முனு இருந்தாதான் கூட்டிட்டு போவேன்னு சொல்லிட்டேன். ஆமா, உடனே திட்டிர வேண்டியது. சரி, இப்பதான் நிக்கிறாள, சீக்கிரம் சீவ, ஏன் திட்டிக்கிட்டே இருக்க? இவளை கேட்க மாட்டாரு, என்னதான் கேட்பாரு. அஜய், காலையில இருந்து சீவி சிங்காரிக்கிறாளுங்க, என்னதான் கிளம்புறாளுங்கன்னு தெரியல.
எங்கிட்டு போறாளுங்க எங்கிட்டு வராளுங்கன்னு தெரிய மாட்டேங்குது. விடிஞ்சு விடியாமையும் மருமவகாரி வீடு வாரா, இவனும் வாயை திறந்து என்ன ஏதுன்னு கேட்கவும் மாட்டேங்கிறான், நம்மளையும் கேட்கவும் விட மாட்டேங்கிறான். எங்கிட்டு தான் போய் முடிய போகுதோ. மொத்தத்துல இவனுக்கு ஆப்பு வைக்காம இருந்தா சந்தோஷம் தான். அப்பா ஒரு வழியா தலையை சீவி முடிச்சாச்சுடா சாமி. இதாங்க சீப்பை பிடிங்க, அந்த பவுடரை கொடுங்க. சீக்கிரமா மணி ஆயிடுச்சு. இருங்க கொஞ்ச நேரம். முகத்தை காட்டு, கையை தூக்கு. எங்கிட்ட இருந்ததா உனக்கு இதெல்லாம் தெரியுதுன்னு தெரியல. எங்க அந்த துணியை கொடுங்க. புது சட்டை போடுவோமா, புது துணி போடுவோமா? அப்படியே நில்லு போட்டுறேன். அப்பாடா ஒரு வழியா கிளப்பியாச்சுடா சாமி. நாங்களாம் கிளம்புறதுக்கு ஒரு நிமிஷம் தான் சட்டையும் பேண்டையும் மாட்டுறதுக்கு. உங்களுக்கு தாயா 1 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுது. சொல்லுவீங்க, நீங்களே பாக்குறீங்க தானே உங்க மக கிளம்புறதுக்கு எம்பிட்டு நேரம் ஆகுதுன்னு. தலைச்சீவ 1/2 மணி நேரம், சட்டை மாத்துறதுக்கு 1/2 மணி நேரம், இவ்வளவு மேய்க்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. கொஞ்ச நேரம் உங்களால நிக்க முடியல. நான் தினமும் பாக்குறேன், அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? பொம்பளை பிள்ளைய பெத்ததுக்கு இந்த ஆட்டம் ஆடுறா. நான் பையனை பெத்தவ, நான் இந்த ஆட்டம் ஆடணும். சரி சரி பேசி மணி ஆயிடு, கிளம்புவோம் வாங்க. போலங்க. கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி இருக்கா, லைட் ஃபேன்லாம் ஆஃப் பண்ணி இருக்கான்னு பாரு. எங்க அம்மா பாட்டுக்கு டீயை வைக்கிறேன் அதை வைக்கிறேன்னு எதையாவது ஒன்று திருப்பி விட்டுரும், அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்க. என்ன அசிங்கப்படுத்த வெளியே இருந்து யாரும் வர வேணாம். நானே ஒண்ணு வளர்த்து வச்சிருக்கேன் பாரு, அது போதும். அவளே என்ன மதிக்க மாட்டா, இவன் அவளுக்கு ஜாடா அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பதான் ஏமா இருமா போயிட்டு வரோம். எங்க போறேன்னு கூட சொல்ல மாட்டீங்க, அப்புறம் எதுக்கு போயிட்டு வாரேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போறீங்க? போங்க வாங்க. ஏங்க வாங்க நம்ம போவோம், மணி ஆயி போச்சு. போப்பா, இந்த உங்க பொண்டாட்டி மகாராணி கூப்பிடுறாங்க, போ அவ பின்னாடியே போ. ஏமா சரி சாப்பிடு, சாப்பாடுலாம் இருக்கு சரியா? நான் சாப்பிட்டேன் என்ன சாப்பிடாட்டி என்ன? எல்லாரும் வெளியே போறீங்க வாரீங்க, என்கிட்ட எங்க போறீங்கன்னு சொல்ல மாட்டீங்க, எங்க வரீங்கன்னு சொல்ல மாட்டீங்க, வாரியான்னு கூட கேட்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. என்ன ஒரு மனுஷியாவா மதிக்கிறீங்க இந்த வீட்டுல? யாரும் மதிக்கிறதும் இல்ல ஒண்ணும் இல்ல. அப்படி இருக்கும்போது என்கிட்ட எதுக்கு சொல்ற? என்கிட்ட எதையும் சொல்லாதயா, என்கிட்ட எதையுமே சொல்லாத. என்கிட்ட சொன்னா உன் பொண்டாட்டிக்கு கோவம் தான் வரும். எதுக்கு என்கிட்ட சொல்லிக்கிட்டு? சொல்லாத விடு. இப்ப கூட பாரு, நான் இம்புட்டு தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன், ஆனா நீ உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு தானே அமைதியா இருக்க. ஒரு வார்த்தை அப்படியெல்லாம் இல்லம்மா, நீயும் வாமான்னு ஒரு வார்த்தை உனக்கு கூப்பிட தோணுது. இது பாட்டுக்கு தனியா பெனாத்திக்கிட்டு கிடக்குது. ஒருவேளை மண்டைகிட்ட கால்றச்சோ. என்னடா ஏத்த வீட்டுக்காரி அந்த சூனியக்கார கிளவி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற? எப்ப போனா இவ எப்ப வந்தா நம்ம பாட்டுக்கு தனியால பெனாத்திக்கிட்டு இருந்திருக்கோம். கோவில்ல தான் கல்யாணம் நினைச்சுங்க நீ. அப்படியா? முதல்ல யாரோ எவரோன்ட்டு வந்தோம், இப்ப எல்லாரும் ஒன்னா வந்திருக்கோம். அடுத்து என்ன விசேஷத்துக்கு வருவோம்னு தெரியல. எல்லாம் நல்லதாவே நடக்கும், கவலையே படாதீங்க. நடந்து வந்து நம்மளே வந்துட்டோம், இன்னும் உமா வீட்டுல யாரையும் காணோமே. கிளம்பிருப்பாங்க, என்ன வந்துருவாங்க. இல்ல உள்ள போயிட்டு பூஜை சாமான்லாம் வைக்கணும், எல்லாம் பண்ணணும். என்ன பண்ணுவோம்? அண்ணி மகாவும் சந்தோஷம் இங்க நிக்கட்டும், அவங்க வந்தவனையும் உள்ள கூப்பிட்டுட்டு வரட்டும். நம்ம உள்ள போய் தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வைப்போம். சரிம்மா அப்படியே பண்ணிடலாம். சரிப்பா 2 பேரும் இருந்து பாருங்க, நாங்க உள்ள போயிட்டு தேவையானதெல்லாம் எடுத்து வைக்கிறோம். சரிங்க. வா நிரஞ்சானி. எங்க இந்த அன்பு பாத்தீங்களா? வண்டியில போறேனோனையும் பீப்பியா வாயில வண்டி ஓட்டுறது பாருங்க. சரி சரி ஓட்டுட்டோம். பெருசா வந்தோடனே இதே மாதிரி ஒண்ணு வாங்கி கொடுத்துருவோம். ஐயோ அப்படியா? சரி ஐயோ இவ இருந்தா நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது இல்ல? ஆமாங்க, இன்னைக்கு அங்கன்வாடியில கொண்டு போய் விடணும். கோவில்ல சாமி கும்பிட்டோனையும் கூப்பிடுறேன், வந்து கூட்டிட்டு போறீங்களா? அங்க நானா? ஐயோ நீயும் வா. இவளா என் அடங்க மாட்டா, அழுதுருவா. முத நாள் இவளை தனியா விட்டனா நான் அழுதுருவேன்னு சொல்லிதான் உங்களை போய் விட்டுட்டு வர சொல்றேன். நீங்க என்ன கூப்பிடுங்க. அட ஒரு நாள் தானே. ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல, இன்னைக்கு நீங்க போங்க, எனக்கு பயமா இருக்கு, அழுதுருவேன். சரி என்னன்னு பாப்போம். சரிங்க. கோவிலுக்கு எல்லாரும் வந்திருப்பாங்களா? முதல்ல ஃபோன் பண்ணாங்கங்க, நாங்கெல்லாம் கிளம்பிட்டோம், நீங்க சீக்கிரம் வாங்கன்னு. எப்படி நேரத்துக்கு கோவிலுக்கு போயிருப்பாங்க. சரி கொஞ்சம் சீக்கிரமா போங்க, நமக்கோசரம் காத்துக்கிட்டது இருப்பாங்க.
முதல்ல கிளம்பிட்டேன்னாங்க, இன்ன வரைக்கும் ஆளையே காணுமே. ஆமா மாமா. மாமா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லவா? சொல்லு மகா. மாமா எப்பயும் நீங்க இதே மாதிரி துணியே போடுங்க, உங்களுக்கு இதுதான் அழகா இருக்கு. ஏன் அப்ப நான் இதுக்கு முன்னாடி போட்டது உனக்கு பிடிக்கலையா மகா? இல்ல அப்படி இல்ல, இது உங்களுக்கு அழகா இருக்கு. ரொம்ப எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, அழகா இருக்கு. என் தங்கத்துக்கு பிடிச்சிருச்சுன்னு சொல்லியாச்சு, அப்புறம் என்ன இதே மாதிரி போட்டுருவோம். என்னது தங்கமா? ஆட்டி மன்னிச்சிரு மகா, ஏதோ தெரியாம வந்துருச்சு. மாமா அங்க பாருங்க, எல்லாம் வந்துட்டாங்க. வாக்கா, வாங்க மாமா. வாங்கண்ணா, வாங்க நீ. அடடே, மகாவும் சந்தோஷமா? நான் கூட யாரடா இது பெரிய ஆளுங்கம்மா இருக்காங்க, நம்மள கூப்பிடுறாங்களே யாருன்னு தெரியலேன்னு யோசிச்சேன். நீங்க 2 பேரும் தானா? இந்த துணிக்கு அதுக்கு அடையாளமே தெரியல போங்க. அக்கா, பெரியத்த இருக்காங்கல்ல பங்கஜத்தை, அவங்கதான் எடுத்துட்டு வந்தாங்க. அம்மாவுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓ அப்படியா, சரி சரி. பாப்பாவுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்கக்கா. அப்புறம் உனக்கு மாமாவுக்கு எல்லாத்துக்குமே எடுத்துட்டு வந்திருக்காங்க. நம்ம வீட்டுல இருக்குது. சரிடா. கீழே இறங்க போறியா இல்ல அப்படியே உக்காந்துக்கிட்டே பேச போறியா? ஐயோ மறந்துட்டேங்க. இறங்கு, எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருப்பாங்க உனக்காக. பாருடா, அன்பு கண்ணாடி எல்லாம் போட்டிருக்கா. சரி வாங்க, நான் வண்டியை நிறுத்திட்டு வாங்க, உங்களுக்காக தான் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க பூஜைக்கு. இல்லம்மா, நான் வரல, நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க. நீங்க வரலையா? ஏமாமா? இன்னைக்கு அங்கன்வாடியில அன்பு விடுறோம்ல, அதனாலதான் உங்க மாமா ஆபீஸ்ல போய் லீவ் சொல்லி விட்டு வாரேன்னாரு. சாமி கும்பிட்டுட்டு போலாம்ல. உங்க மாமா இன்னைக்கு கோயில் குளம்னு வந்திருக்காரு, வந்தாலும் ஏதாவது தடங்கலாயிரும். அதனால அவரு போயிட்டு வரட்டும், நம்ம போய் சாமியை கும்பிடுவோம். என்ன மாமா, வந்துட்டு போலாம். வாரேன்பா, வேலை அப்படி. சரி மாமா, சரி. அன்பு வாங்க. என்னது வரலையா? ஏய் ஒத்த வாங்க பாரு, கீழே இறங்கு. இப்படிதான்டா, வண்டியில உட்காந்து எந்திரிக்க மாட்டா. இவளை அடிச்சு துவைச்சு தூக்கறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும். நீ நவுரு, நான் அவளை தூக்குறேன் இப்ப. அன்பு எந்திரி வா. உத வாங்கவ சொல்லிட்டேன், வண்டியை விட்டு எந்திரிக்கலன்னா அடி விழுகும். எந்திரி. ஷோ, இறங்க மாட்டேங்கிறாளே, இப்ப என்ன பண்றது? அப்படியே ஆபீஸ் வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு வரவா? எங்க நீங்களும் வரல இவளும் வரலன்னா அப்புறம் கேட்க மாட்டாங்களா வீட்டுல? இறக்கி விடுங்க அவளை. அன்பு கீழே இறங்கு தங்கம். அப்படி சொல்லக்கூடாதுடா, உனக்காக தானே அங்க எல்லாரும் கூப்பிடுறாங்க. போ. அப்புறமேட்டுக்கு நான் வந்து உன்னை கூட்டிட்டு போவேன். இப்போ நீ போகணும், சரியா? சொன்ன பேச்சு கேட்கலன்னா அப்புறமேட்டு கூட்டிட்டு போக மாட்டேன். நடிச்சதெல்லாம் போது, கீழே இறங்கு நீ. ஏங்க இவ இருந்தானா அனுப்ப மாட்டா உங்களை. சீக்கிரம் வண்டி எடுங்க, நான் அவளை புடிச்சுக்கிறேன். சரி மாப்பிள்ள, நான் வந்துடுறேன். சரி மாமா. அன்பு ஒத்த வாங்க நீ சொல்லிவிட்டேன், கம்முனு வா. மகா, நாளைக்கு நம்ம வீட்டுக்கு பைக் வந்துரும்ல, வந்தோனியும் நம்ம அன்பு ஏத்த வேணாம், சரியா? நம்ம மட்டும் போவோம். நீ தானே முதல்ல வரமாட்டேன்னா? பைக்கா? என்ன பைக்குடா? அதுவாக்கா, இந்த கதிர் அவங்க ராணுவத்துக்கு போறாங்களே, அவங்க வண்டி வீட்டுல சும்மாதான் கிடக்குனாங்க. அதை எடுத்து நீங்க ஓட்டுங்க அப்படின்னாங்க. அத்தான் அந்த வண்டியை நாளைக்கு கொண்டு வந்து விடுறேன்னாங்க. ஏண்டா, அடுத்தவங்களோடதெல்லாம் வாங்க கூடாதுடா. பின்னாடி ரிப்பேர் ஆகி போச்சுன்னு வச்சுக்க, நம்ம தலையோட வந்து விடிஞ்சிரும். நம்மளா கை கொடுத்து வாங்கினா உண்டு. இல்ல, அவரதான் குடுக்கறாரு. இப்ப அவங்களா கொடுப்பாங்க, பின்னாடி ஏதாவது பைக்கு ஆகி போச்சுன்னா நம்மள புடிச்சுக்குவாங்கடா. இல்ல நீ அப்படியெல்லாம் அப்படி இருக்க மாட்டாங்க. என்னமோ நான் சொல்றது சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க விருப்பம். இப்ப கொடுப்பாங்க, பின்னாடி ஏதாவது ஒண்ணுனா நம்மளையே திட்டுவாங்க, நமக்கு அது ரெட்ட செலவா போயிடும். அதுக்காக சொன்னேன், உங்க விருப்பம்பா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நிச்சயம் நலமா இருப்பீங்க நம்புறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சொந்தம் தொடர மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்று திருமண நாள் கொண்டாடுவோர் விஜயகுமார், ஜானகி. இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது மகாலட்சுமி, நதியா. இவர்கள் அனைவரும் நீடூடி வாழணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.